திருச்செந்தூர் முருகன் வந்தாரு. அவரோட முகத்துல ஒரு புன்னகை. பிள்ளாய், கவலைப்படாத, நான் எங்கேயும் போகல, கடலுக்குள்ளதான் பத்திரமா இருக்கேன். நீ புது சேலை செய்ய வேண்டாம். நாளைக்கு காலையில என் பக்தர்கள் சிலரோட கடலுக்கு போ. அங்க கடலுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும். அதுக்கு நேரா வானத்துல ஒரு கருடன் வட்டமிடும். அந்த இடத்துல கடலுக்குள்ள மூழ்கி பாய். நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. வடமலையப்ப பிள்ளைக்கு திடுக்குன்னு விழிப்பு வந்துச்சு. உடம்பு பூரா வேர்த்து கூட்டுது. ஆனா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இது வெறும் கனவு இல்ல, இது செந்திலாண்டவனே தனக்கு கொடுத்த உத்தரவுன்னு அவருக்கு முழுசா நம்பிக்கை வந்துச்சு. பொழுது விடிஞ்சதும் விடியாததுமா அவர் நேரா கடற்கரைக்கு ஓடினார். அங்க இருந்த மீனவர்களையும் கோயில் ஊழியர்களையும் கூப்பிட்டார். ராத்திரி தன்னோட கனவுல முருகன் சொன்னதை அப்படியே சொன்னார். சில பேர் நம்புனாங்க, சில பேரு ஐயா உங்களுக்கு இருந்த கவலையில ஏதோ கனவு கண்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வடமலையப்ப பிள்ளை உறுதியா இருந்தார். என் முருகன் பொய் சொல்ல மாட்டான், வாங்க போய் பாப்போம்